गजाननं भूतगणाधिसेवितं कवित्तजम्बूतवरक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா. வேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல். எஸ், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக தகவல் சொல்லும்போது ஒரு பெரிய மன ஆறுதலும் பெரிய மன திருப்தியும் கொடுக்கறதாக இருந்துட்டுருக்கும். பொதுவாகவே நிறையா பேர் சார் வீட்டில் வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்கும் பொழுது நான் வீடு மாற்ற முடியாது சார், வீடு இடித்து கட்ட முடியாது, பட் ஆனால் எனக்கு ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மனசில் ஒரு பெரிய திருப்தி தரும் சார், அது என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த வாஸ்து சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப அழகாக இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி மகாலட்சுமியினுடைய அந்த ஸ்டார் போட்டு வீடியோ கேட்டிருந்தோம். அது நிறையா பேருக்கு உபயோகரமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு அது சார் நீங்கள் இது பண்ணது எங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நல்ல பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோங்க. 10/8/2026 தட்சிணாயனம் பராபவருஷம் ஆடி மாதம் 25ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, பிற்பகல் 12:01 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய திதி துவாதசி, காலையில் 6:38 வரை, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 12:01 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா திங்கக்கிழமை சோமவாரம் பிரதோஷ நன்னாள். இன்றைக்கி நட்சத்திரமும் சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நட்சத்திரம். பிரதோஷத்தன்னைக்கு சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெல்லேறி ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரை என் உள்ளம் குளிருமேன்னு சொல்லி நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சிவபெருமானை பிரார்த்தி வணங்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். பிரதோஷ வழிபாடு. இன்றைய தினத்தில் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சில நேரங்களில் கோபம் வரும், சில நேரங்களில் யதார்த்தமாக இருப்பேன். டிஃப்ரென்ஸ் இன்றைய நாள் பொறுத்து உங்களுக்கு அமையும். சகோதர சகோதரிகளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு காரியம் தடங்களாய் தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஆனாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில பேர் கோவப்படுற மாதிரி சில விஷயங்களை தூண்டும்போது அந்த குணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. மேஷராசி நண்பர்கள் பிறருக்கு ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த ஹெல்ப் பண்ணும்பொழுது பணம் கொடுக்கும்போது கடன் கொடுக்கும்போது அதை கையெழுத்து வாங்கிட்டு முழுசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைக்கி பட்ட இடத்துல படும்னு சொல்கிற மாதிரி உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் மாறணும். பெரியவங்க சொல்லுவாங்க, யூ ஓன்ட் அக்செப்ட் தட். நானாக இருக்கேன், நான் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். அது கரெக்டு தான், ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறினா தான் நல்லது. இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால், வேள் வழிபாட்டோடு ஆரம்பித்தா உங்களுக்கு சாதகமாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சூப்பராக இருந்துருக்கு. பண வரவுகளுக்கு சேமிப்பீங்க, நல்லது நடக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும், முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் உங்களுக்கு கொடுப்பாங்க. சில நேரம் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இவங்கள்லாம் திரையில் பார்த்தோம் பெரிய அதிசயமாக இருந்தவங்ககிட்ட உட்காந்து பேசின்னு இருக்கோமேனு ஆச்சரியப்படுவீங்க. பிஃபோர் ஐ ஆம் நத்திங், நவ் ஐ ஆம் சம்திங். முந்தி ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்தேன், இன்றைக்கி நான் நன்னா இருக்கேன். நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு என்னோடய முயற்சி காரணமாக இருக்குது, பட் பத்தாது, இன்னும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ரிஷபராசி அன்பர்கள் முடியாட்டியும் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துணி, ஆபரணம், வெள்ளி, தங்கம், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஒரு 10 பிஸ்னஸ் பண்ணிட்டேன், செட் ஆகவே இல்லை, ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க, நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும், சில பேருக்கு வீக்காக இருக்கும். டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப், தசா புத்தி அந்தர சூக்ஷமாக கூட இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரத்தை பொறுத்து அமையும். சில பேர் ரொம்ப டல்லாக இருப்பா, ஏதாவது கேட்டால் கூட பதிலே சொல்ல மாட்டா, நோ, நத்திங், ஒன்றும் இல்லை அப்படின்னு இருப்பா. என்ன 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 100 தடவை கேட்பில், பதிலே சொல்ல மாட்டா. சில பேர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லுவாள். அப்படி தெளிவாக பதில் சொல்லும்போது எந்த காரியத்தையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லாயிருக்கும். தெளிவில்லாத இருக்கும்போது எந்த காரியத்தை பண்ணாலும் அது தெளிவு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பிடித்த இடம், பிடித்த உணவு, உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணும். சில பேர் 1 ரூபான்னு சொல்லி அதை 100 ரூபாய்க்கு விற்றுடுவாங்க உங்ககிட்ட, நீங்களும் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் அட்டே இதை மிஸ் பண்ணிவிட்டனே அப்படிங்கிற மாதிரி இந்த தினத்தில் இருக்கும். ஏதாவது இன்ஸ்டாவை பார்த்தா இன்றைக்கி உடனே ஆன்லைனில் போட்டுவிடுவேன். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கொண்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கே பழக்கமாகிடுது. ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிட்டு போயிடுவார். அவர் அழகாக வச்சுட்டேன் சார், காசு எனக்கு போட்டுருங்கன்ட்டு போயிடுவார். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, என்ன இப்படி அப்படின்னு. அது மாதிரி இன்றைய தினத்தில் சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். மறதி இருந்துருக்கும். சில விஷயத்தை எடுத்துக்க மாட்டீங்க. சில விஷயம் மற்றவங்க சொல்லும்போது கேட்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னனே, நான் தான் கேட்கலையே, எனக்கு கேட்கலை அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினம் கடகராசி என்பர்கள் ப்ரூஃப் பண்ணணும். எதையும் ப்ரூஃப் பண்ண வேண்டாம், தானாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. புரியாதவங்ககிட்ட இத்தனை தடவை சொல்லி புரிய வைக்க முடியாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, கை கொடுக்கும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினம் சூப்பராக இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க, நினச்சது நடக்கும். கணவர் மனைவியின் மூலமாக, மனைவி கணவர் மூலமாக சில விஷயங்கள்லாம் புரிய வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் என்ன எப்படி இவங்களுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. சின்ன விஷயங்களும் உங்களுடைய அனுபவத்தை மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். சில டைம் அவங்களுக்கு எடுக்கும், சில டைம் அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு விட்டுடுவீங்க. தேவைப்படும்போது இது கண்டிப்பாக உதவி செய்யுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. கேமரா சம்மந்தமாக, சினிமா சம்மந்தமான துறையில் இருந்துருக்கவங்க, அரசியலில் இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கேள்விகள் இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி யோசிப்பீங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஸ்டீல் இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, போஸ்டல் வேலையில் இருந்துட்டுருக்கிறவங்க, கொரியர் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா, சில பேர் உபத்திரவம் பண்ணுவா. அதே மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பீங்க. வேலையா ஃபேமிலியா வேலையா, இப்படி பிஸ்னஸ்லையா இதுலையாங்கிற ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடப்படுத்தி எடுத்துடும். எப்படியோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமிட்மெண்ட்ஸுக்கு ஓடி ஆகணுங்கிற ஓட்டத்தை தொடருவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு, திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி காரியம் நடக்கும். கனவுகள் பலிதமாகும். அப்பா செய்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க வெற்றிகள் கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது 1க்கு 100 முறை நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், திருப்பி நம்ம பண்ணுவாங்களா, அதுக்குண்டான அத்தாட்சியெல்லாம் வச்சுட்டு பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இது ரைட் இது ராங்குங்கிறத ரொம்ப அழகாக பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லப்படாது. இன்றைய தினத்தில் டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம்.
அதே சமயத்தில் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் நிறைய நினச்ச காரியம் செல்ஃப் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு வெளியூர் யூஏலாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. வயசானவங்க கூட இருந்துட்டு இருக்கும்போது அவங்கள கவனமாக பார்த்துக்கணும். துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அவ்வளோ சாதகமாக இல்லை. சில விஷயங்கள் நம்ம இருக்குங்கிறத டப்புன்னு சொல்லிடுவோம், இல்லைங்கிறது மூஞ்சி கடுத்த மாதிரி சொல்லிடுவோம். அது தப்பு கிடையாது. எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் பேசுகிறீங்க. பட் கேட்குறவங்களுக்கு அப்படி தெரியாது, மூஞ்சி கடுத்த மாதிரி சொல்லிட்டாங்களே, கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லி தான் நல்லாயிருக்கும்ல, நாம் அப்படியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்துட்டுருக்கோம். இன்றைக்கி மற்றவர்கள் உங்களை பற்றி வெளியில் சொல்கிறதும் வெளியில் இருக்க விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதும் ரெண்டுமே ஏற்றுக்காதீங்க. யாரோ எப்படியோ பண்ணிட்டு போகிற நம்ம வேலையை கடமையை பலனை எதிர்பார்க்க வேண்டாம், நம்ம கடமையை செய்வோங்கிற முயற்சி மட்டும் எடுத்துட்டுருங்க. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தோற்றுருவோமோ 100 தடவை நினச்சிட்டே இருந்தாலும் தோற்றுருவோம். ஜெயிச்சிருவேங்கிற அஃபர்மேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நண்பர்களே, தனுராசிக்கு இன்றைக்கி சூப்பரான நாள். கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 3 விஷயம்: இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள். அடுத்தது பூர்வீக சொத்தின் மூலமாக லாபம். அடுத்தது இடமாற்றம், மனமகிழ்ச்சியை கொடுக்கும். இதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். முதலீடு எடுத்து வச்சுங்கிறது பணம் சம்பந்தமான விஷயங்கள் யாராவது ஏமாற்றி வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துடைய பேச்சுக்களையும் நம்பப்படாது. இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, படித்து முடித்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். வெளிநாடு வெளியூருக்கு சம்மந்தமான பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். மனக்குழப்பங்கள் இருக்கும்போது எதுவும் பண்ணாதீங்க. தெளிவாக இருக்கும்போது எந்த காரியத்தையும் செய்வது நன்மையை தரும். இரவு நேர பிரயாணம் அனாவசியம் பார்த்து பண்ணுங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி உங்களுடைய பண வரவுகள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் பணத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சில பேர் ஏமாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் பேச்சில் கவனம் தேவை. யதார்த்தமாக பேசுவேல், மற்றவாளுக்கு தப்பாக புரியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் யூ வில் வின் த ரேஸ், நோ வரிஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், தேவையான லோன் வாங்குறதுல தப்பு கிடையாது. மகராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லப்படாது. ஒரு விஷயம் மனசில் நினச்சோன்னா அதை அப்படியே சக்ஸஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கா, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக வச்சுருந்தா, ஹேர் டிசைனராக இருந்தால், பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கவங்க, சிங்கிள் பேரண்டாக இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகளை இன்னொருத்தட்ட எடுத்து சொல்லுவீங்க. உங்கள் வீக்னஸ் எதுவோ அதை பற்றி பேசி அதில் காரியத்தை சாதிப்பாங்க. கவனம் தேவை. மகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு 2 சொல்லுவாங்க இல்லையா. திடீர்னு பாசிட்டிவாக உங்களுக்கே தோணும், திடீர்னு நெகட்டிவாக உங்களுக்கே தோணும். குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் இருக்கும், சில நல்லதும் கேட்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் நிறைய சண்டைகள் நடக்கும். திருஷ்டி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு உங்களால் உணர முடியும். சில பேர் சில விஷயங்களுக்காக நம்மகிட்ட கேட்குறாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவோம்னு எடுத்து செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி நண்பர்களே, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி வரும். சில நேரங்களில் சில காரியம் தடங்கள் ஆச்சுன்னா ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்குவோம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். இந்த இடத்துக்கு ஆள் வரல, குடோனுக்கு ஆள் வரல, கல்யாணம் பண்ண வச்சுட்டுருக்கேன், எனக்கு சரியாக இல்லை, கடை வச்சுட்டுருக்கேன், சரியாக நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் மாறி வந்துவிடும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை. ஸ்கின் சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திருப்பி தோண்டி எடுக்கக்கூடாது.
அதே சமயத்தில் ரொம்ப பிடித்தமானவர்கள் தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. சில நேரம் மருத்துவ செலவுகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அம்மா, சித்தி, பெரியம்மா போன்றவங்களுக்கு சில உபாதைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் இடம், பொருள், வீடு, மனை, பூர்வீக சொத்து லாபங்களை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் எங்கேயோ மறைச்சி வச்சுருந்துருப்பேன், இல்லைன்னா மறந்து வச்சுருப்பேன், அந்த பணம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இன்றைய தினப்பலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய பிரதானம் பார்த்துட்டிங்கன்னா ஹால், அதே மாதிரி கிச்சன், அதே மாதிரி பெட்ரூம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைனிங் ஹால், அதே போன்று மாஸ்டர் பெட்ரூமு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த துணை பெட்ரூம்னு சொல்லிப்பாங்க. இதெல்லாம் இருந்துட்டுருப்போம். எப்போவுமே கிச்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கில் இருந்துட்டுருக்கும். கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருந்துட்டுருக்கும். வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கில் இன்னொரு பெட்ரூம் இருந்துட்டுருக்கும். சில பேருக்கு ஈசான்ய மூலையில் சுவாமி ரூம் இருக்கும், அப்படி இல்லைன்னா பெட்ரூம் இருந்துட்டுருக்கும். இப்படித்தான் ஒரு வீடு அல்லது ஃப்ளாட்டு யதார்த்தமாக இருக்கும். சில இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கார்னராக இருக்கும் பொழுது இந்த 2 திசையும் சேர்ந்தாப்பில் இருக்கும். சில பேருக்கு டைரெக்டாக ஒரே ஒரு திசையில் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த டைரக்ட் திசையில் இருக்கிறவங்க, கிழக்குன்னா எக்ஸாக்ட் கிழக்கு சார், ஓரளவுக்கு ரொம்பன்னு சொல்ல முடியாது, 70 to 80% கிழக்காக இருக்குது. அதே மாதிரி மற்ற ரூமுகளும் சவுத்து, ஈஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டுன்னு கரெக்டாக இருந்துட்டுருக்கு சார். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஒரு கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் ஆகும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் வாஸ்து ஓரளவுக்கு 90% கச்சிதமாக அமைஞ்சிரும் யதார்த்தமாகவே. சில தடவை பார்த்துட்டிங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட்டு இந்த சைடில் இருக்கும் 60-40, 80-20 இப்படி இருக்கிறதுல தான் குழப்பம் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி வீடுகளில் தான் வாஸ்து பார்க்கும்பொழுது நம்மளால் சில பிரச்சனைகளை சந்திப்போம். சில பேர் என்ன மாற்றம் பண்ணாலும் அதில் அவங்களுக்கு தீர்வு கிடைக்காது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வீடு இடிக்க முடியாது சார், கதவு மாற்ற முடியாது சார், பட் ஆனாலும் எனக்கு இந்த வாஸ்து தொல்லைகள் இருந்துருக்கு. எனக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வாஸ்து பூஜை, வாஸ்து சாந்தி அப்படிங்கிறத வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர் இல்லைன்னா குருமார்கள்ட்ட சொல்லி வீட்டில் வச்சு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். அந்த வாஸ்து பதம் போட்டு பண்ணுவாங்க. இன்னொரு முறை வாஸ்து எந்திரம் வச்சுட்டு பூஜை பண்ணுறது. இந்த வாஸ்து எந்திரம் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்படி அந்த வாஸ்து எந்திரம் இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் போகக்கூடியதாக இருக்கும். இது வந்து தற்காலிகமான பரிகாரம், பிரதிநிதின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக இதை பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பரிகார முறை. பட் இந்த பரிகார முறையே அது ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் என்னால் வாஸ்து எந்திரம் வாங்க முடியாது, அதே சமயத்தில் இதுவும் இது பண்ண முடியாது, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா, வீட்டில் சுவாமி படத்துக்கு ஏற்றும் பொழுது வீட்டினுடைய வாசல் இல்லைன்னா கொல்லைப்புறத்தில் எங்கே வந்து கிழக்கில் வடக்க பார்த்து வாஸ்து பகவானுக்கு 2 தீபம், ஒரு தட்டில் 2 தீபம் ஏற்றிடுங்க. அப்படி ஏற்றிண்டேன்னா உங்களுக்கு தினந்தோறும் வாஸ்து குறைபாடுகள் தீரும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக தகவலில் வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பார்த்தோம். வாஸ்து குறைபாடு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஸ்கந்தா டூரிசம் மூலமாக தை மாதம் பத்திகேஃப் மலேசியா யாத்திரை, அதே போன்று நம்ம வந்து ஸ்ரீலங்கா சக்தி யாத்திரைங்கிற யாத்திரை இருக்குது. இதை தவிர நம்மளோடதில் இப்போ 6 படை வீடு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. அடுத்து காசி யாத்திரை ரொம்ப சிறப்பாக முடிகிறது. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். they will give a details to you. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ் சமரத் மகேஷர்.